இந்தியா முழுக்க வெள்ளக்காரன் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்போ படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம் எல்லாமே ஒரு தரப்பு ஆட்கள் கிட்ட மட்டுமே குவிஞ்சு கிடந்துச்சு. இன்னைக்கு கல்லர், மறவர், அகமுடையார், வன்னியர், நாடார், கவுண்டர்னு 252 சாதிகளா இருந்தாலும் அத்தனை பேரையும் அன்னைக்கு சூத்திரன்னு சொல்லி அவங்களோட படிப்பையும் உரிமையும் தடுத்து வச்சிருந்துச்சு பார்ப்பன கும்பல். சொந்த மண்ணுல உழைச்சு வாழ்ந்தாலும் எந்த உரிமையும் இல்லாம பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்த மக்களுக்கு எல்லா உரிமையும் வேணும்னு தமிழ்நாட்டுல நடந்த போராட்டங்கள் 1-2 இல்ல. இனி கல்வியோ, வேலையோ, அரசியல் அதிகாரமோ அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பங்கு கொள்ளணும்னு அவங்களுக்கான உரிமைகளை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்ங்கிற பேர்ல இந்தியாவிலே முதல்ல முழங்கினது திராவிட கழகத்தோட தாய்க்கழகமான நீதி கட்சி தான். இந்தியாவுக்கு அரசியல் தலைநகரம் வேணும்னா டெல்லியா இருக்கலாம், ஆனா அதோட சமூக நீதி தலைநகரம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணகர்த்தா திராவிட தலைவர்கள் தான். காலங்காலமா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கட்டி எழுப்புன இந்த சமூக நீதி கோட்டைய இன்னைக்கு இந்துத்துவன்ற பேரால செங்கலா பிரிக்க நினைக்குது ஆரிய கூட்டம். காரணமே தெரியாம அந்த ஆரிய கூட்டத்துக்கு வாலாட்டி கொண்டிருக்கும் சில பிற்படுத்தப்பட்ட சமூக ஆட்களும் யாருகிட்ட இருந்து அவங்க உரிமைகளை போராடி வாங்கினாங்களோ அவங்க கிட்டயே அத வரலாறு தெரியாம தார வார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகங்களோட வாக்குகளை குறிவச்சே அரசியல் நடத்திட்டு இருக்கும் அதிமுகவும் தன்னோட பங்குக்கு பிற்படுத்தப்பட்ட சனங்களோட எதிர்காலத்தை கேலி கூத்தாக்கிட்டு இருக்கு. 1979 ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக ஒரு புதிய உத்தரவை கொண்டு வந்துச்சு. வருஷத்துக்கு 9,000 ரூபாய் மேல வருமானம் உள்ள பிற்படுத்தப்பட்ட சனங்களுக்கு இனி இடஒதுக்கீட்டு சலுகைகள் கிடையாதுன்னு அந்த உத்தரவு சொல்லுச்சு. அவ்வளவு காலம் பிற்படுத்தப்பட்டு அப்போதான் மேலெழுந்து வர்ற சமூகங்களை மறுபடியும் பின்னுக்கு தள்ள நினைக்கிற இந்த உத்தரவை தீவிரமா எதிர்த்தார் தலைவர் கலைஞர். திமுக பொதுக்குழுவை கூட்டி பிற்படுத்தப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை அறிவிச்சு ஆணைய திரும்ப பெறணும்னு போராடினாரு. 1 மாச காலத்துக்குள்ள அரசு தன்னோட சட்டத்தை திரும்ப பெறலன்னா சட்ட நகலை எரிச்சு அதோட சாம்பலை கோட்டைக்கு அனுப்புவோம்னு முழங்கினாரு. அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்நாடு முழுக்க தனக்காக போராடின திமுகவை 37 இடங்கள்ல ஜெயிக்க வச்சாங்க மக்கள். ரிசல்ட் வந்த 2 வாரத்தில் தான் அறிவிச்ச சட்டங்களை தானே பின்வாங்கிக்கிறதா அறிவிச்சது அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 31% இருந்து 50% உயர்த்துறதாவும் சரணடைஞ்சது. 7 மாச போராட்டத்தாலையும் மக்களோட ஆதரவு பலத்தாலையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைகளை காப்பாற்றினார் தலைவர் கலைஞர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தமிழ்நாட்டுல சமூக நீதிக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களோட நலனுக்கோ ஆரிய கூட்டம் மண்ணள்ளி போடும் போதெல்லாம் திமுக அதோட சாட்டையை சுழற்றிட்டே தான் இருந்திருக்கு. மருத்துவ கல்வி, வங்கி பணி, IAS தேர்வுன்னு எல்லா இடங்கள்லயும் இடஒதுக்கீட்டு உரிமையை குழி தோண்டி புதைக்கும் வேலையை இன்னைக்கு ஆரியம் தன் அடிமைகள் மூலமா தீவிரமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. எதிர்க்க இப்போ கலைஞர் இல்லைன்னு நினைப்பு அவங்களுக்கு. கலைஞரின் இடத்திலிருந்து தலைவர் ஸ்டாலின் தன் திராவிட சாட்டையை சுழற்றிட்டே இருக்கிறார். கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை கும்பிடுற நேரத்துல உங்க உரிமைகள் ஒவ்வொன்னா களவு போய்கிட்டே இருக்கு. இவ்வளவு காலமும் சூத்திரன், அசுரன், அரக்கன் நம்முடைய தலையிலே கை வச்சு நம்மளையே எரிக்கிறவன் பக்கமா, நமக்கான நீதிய, நமக்கான உரிமைய வீதியில் இறங்கி போராடி அதை பெற்று தருகிறவர் பக்கமா யார் பக்கம் நிக்கணும்னு நீங்களே முடிவு செய்யுங்க.